டே 1 ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்க்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தேவ்குண்ட் மகாராஷ்டிராவோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸில் ஒன்று. மகாராஷ்டிராவோட ராய்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிரான்ற பிளேஸில் தான் இந்த வாட்டர் ஃபால் இருக்குது. இங்கேயும் நம்ம ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். மினிமம் 2-3 ஹவர்ஸ் ஆச்சும் ட்ரெக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பன்வல்லேருந்து தான் போயிட்டுருக்கோம். பன்வல்லேருந்து தேவ்குண்ட் போகிறதுக்கு ஒரு 3 பஸ் மாறி போகணும். பன்வல்லேருந்து ஃபஸ்ட்டு கோப்போலி போயிட்டு தென் கோப்போலிலேருந்து ஒரு பஸ் எடுத்து பாலி போகணும். தென் பாலியிலேருந்து இன்னொரு பஸ் எடுத்து பிரான்ற பிளேஸ்க்கு ரீச் ஆகணும். பிராலேருந்து தேவ்குண்டோட பேஸ்க்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்து தான் போனோம். ஆட்டோவுக்கு 200 வாங்கினாங்க. ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் ஃபைனலி தேவ்குண்டோட பேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 200 ருபீஸு. அமௌண்ட்டு பே பண்ணோன்னே நம்ம கையில் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு டேக் மாதிரி கட்டி விடுவாங்க. என்ட்ரியில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நீ வாழற எக்ஸ்பீரியன்ஸ் நீ அப்புறம் தெரியல நேற்று. ஆனால் ரொம்ப டஃப்பாக வந்துருங்க மேடம் உனக்கு இல்லை வாழறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்குது. வாட்டர் ஃபால் பார்த்துருக்கா நீ இல்லையோ? ஒரு வாட்டர் ஃபால் கூட பார்த்ததில்லை அது வரைக்கும். இங்கே ஆர்டிஃபிஷியலாக இந்த பூச்சி கத்துற சவுண்டெல்லாம் ஆட் பண்ணவே தேவையில்லை வீடியோவில். இங்கே ஆல்ரெடி அதுவாகவே இருக்குது எல்லாம். கரெக்டாக இப்போ 11:45. நம்ம முடிஞ்சளவு சீக்கிரம் போயிட்டோம்னா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையாக வந்துக்கலாம். இது ஒரு லாங் அண்ட் மாடரேட் ட்ரெக்காக இருக்க போகுது. பிகாஸ் மான்சூனில் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் நாங்கள் வந்தது மான்சூன் சீசன் இல்லாததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக கஷ்டமாக தெரியல.
என்ட்ராகி கொஞ்ச நேரத்திலே ஒரு டார்க் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஒரு ஃபீல் தான் வந்தது. ட்ரெக் பண்ணி போயிட்டே இருக்கும்போது இடையில ஒரு பெரிய ஏரி ஒன்று வந்தது. அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கவே ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருந்தது. போகிற வழியில் ஒரு சில ஷாப்ஸ்லாம் வரும். அங்கே ஜூஸ், மேகி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு ஷாப்பில் ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டு லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே எங்கள் ட்ரக்கை கண்டினியூ பண்ணோம். இந்த இடத்துல வந்தால் ரூட் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போகிறதுன்னு தெரியாதனால அங்கே முன்னாடி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே 2 கைடு மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ரூட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா வே டு தேவகுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் கூட இருக்கும். இங்கே வந்தால் இதை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ போயிட்டே இருக்கும்போது எங்கள் கூட வந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பையன் சடனாக வழுக்கி விழுந்துட்டான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும் போல். ஏன்னா மழை நேரத்தில் இந்த இடம் வந்து ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும் போல். ஸோ இப்போவே இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக மழை நேரத்தில் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். நடந்து ரொம்பவே டயர்ட் ஆகிருச்சு. எப்படா ஃபால்ஸ் வரும்னு ஆகிருச்சு.
ஃபைனலி 3 மணி நேரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறமா வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எவ்வளவோ அருவிகளை பார்த்துருப்போம், ஆனால் இதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அடர்ந்த காட்டுக்குள்ளே 2 பிரம்மாண்டமான மலைங்களுக்கு நடுவில் ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் க்ளீனான ஒரு வாட்டர் ஃபால். நாங்கள் போனது மான்சூன் இல்லை, ஸோ வாட்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருந்தது. இந்த வாட்டர் ஃபாலில் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வாட்டர் ஃபாலில் ரொம்ப முன்னாடி போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற அந்த மிடில் பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா மேபி அங்கேருந்து பாறைங்களோ இல்லை கல்களோ ஏதாவது நம்ம மேலே விழுந்துடும் அப்படின்றதுக்காக செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த செக்யூரிட்டிஸ் வந்து அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டர் ஃபாலோட டெப்த்து வந்து 60 ஃபீட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீச்சல் தெரியாதவங்க உள்ளே போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரெண்டு மணி நேரம் நடந்து வந்ததுக்கு ஒரு தரமான பிளேஸ் தான் இந்த தேவ்குண்ட். எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இதோட இந்த லவ்லியான வாட்டர் ஃபால் ட்ரெக் முடிஞ்சது. டே 3 நம்ம வாரிசு படத்தில் தளபதி இன்ட்ரோ சீனில் வர கும்பை வாட்டர் ஃபாலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 3ல் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.